Hey everyone, welcome to our channel. நான் Abhi Sekar. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து காஜல் வச்சு நம்ம ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக காஜல் வச்சு தான் என்னோடய ஐப்ரோஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் எந்த ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. ஸோ அப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டெக்னிக்கை இப்போ நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அதனால தான். ஸோ யா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It's the British summertime and we're feeling in our prime. Got our Copperbergs out, yeah, that's strawberry and lime. என்னோட ஐப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், பட் எண்டில் மட்டும் ஹேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால எப்படி வந்து நான் காஜல் யூஸ் பண்ணி நேச்சுரலாக வந்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறேன் ஈவனாக அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காஜல் யூஸ் பண்ணி உங்கள் ஐப்ரோஸை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம் நேச்சுரலாக அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஜல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த காஜல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லாக்மேயோட ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். ஸோ காஜல் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக ஸ்மட்ச் ப்ரூஃபாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஐப்ரோஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற ஒரு ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஏதாவது பவுடர் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஐப்ரோக்கு ஏதாவது பவுடர் ப்ராடக்ட் வாங்குறீங்க, பவுடர் கிட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அதிலே இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணலாம். இந்த ப்ரஷில் வந்து நீங்கள் காஜல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் டேரெக்டாக வந்து காஜல் அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் வந்து அதோட டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நிறையா வந்துடும், கொஞ்சம் டார்க் ஆயிரும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தால் நம்மளால் ப்ரிசைஸாக நீட்டாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரஷில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஐப்ரோவோட ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, செகண்ட் ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப்னால் ஒன்றும் கிடையாது. ஐப்ரோஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி இருக்க ஹாஃப் தான் வந்து செகண்ட் ஹாஃப். ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறீங்க. எடுத்த உடனே சென்டரில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராடக்ட் கொஞ்சம் ப்ரஷில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ராடக்ட் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரஷில் ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்டே போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அந்த லுக் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே ப்ரஷில் இருக்க ப்ராடக்ட்டே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாமே பிளெண்ட் ஆகணும். அப்படியே வந்து அப்ளை பண்ண காஜல் மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது, நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஐப்ரோ ஹேரை வந்து கீழே பார்த்து கோம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்கள் ஹேர் வளர்ந்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் அவுட்லைன் பண்ணலாம். ஸோ காஜல் வச்சு நீங்கள் வந்து அவுட்லைன் பண்ணுங்கள். அவுட்லைன் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்றது அப்புறம் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் டிஃபைன்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஐப்ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண டைமில் என்கிட்ட எந்த ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட்ஸும் கிடையாது. ஸோ அந்த டைமில் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்னோட ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் இப்போ தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். நாங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். It's the British summertime and we're feeling in our prime. Got our Copperbergs out, yeah, that's strawberry and lime. Sitting in the beer garden, took a day off work, so I do beg your pardon, but it's time to go berserk. We don't get this way.